ஒரு காடு இருக்குது. அந்த காடு ரொம்ப அழகான காடு. ஆனா இந்த வெயில் காலம் வந்து காஞ்சி போச்சு கொஞ்சம். அதனால திடீர்னு என்னாச்சு, அந்த காட்டுல தீ பிடிச்சிச்சு. பயங்கரமா தீ பிடிச்சி எரியுது, காடே எரியுது. அங்க இருக்கிற யானை கூட்டம் ஒண்ணு காட்டுக்கு நடுவுல மாட்டிடுச்சு. என்ன மாட்டிடுச்சு? யானை கூட்டம் வந்து காட்டுக்கு நடுவுல மாட்டிடுச்சு. வழியதே தெரியல, அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமான்னு தடுமாறிட்டு இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துக்கு லீடர்னு ஒரு யானை இருக்கு. அந்த யானை என்ன பண்ணுது, அங்க வந்து நின்னுட்டு, ஏய் அந்த பக்கம் போனா தப்பிச்சிடலாம், எல்லாரும் அங்க போங்க, அந்த வழியில போங்க, அந்த வழியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் யானை சொல்லுது. ஆனா எந்த யானையும் அந்த பக்கம் போகவே இல்லை. பயந்துக்கின்னு, ஆமா இவன் சொல்லிட்டான், நம்ம அந்த பக்கம் போனாக்கா நம்ம உயிரோட இருப்போமா மாட்டோமான்னு நம்மளுக்கு தெரியலையே, அந்த பக்கம் போய் ஏதாவது ஆச்சுன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யானைகளையும் யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு யானை என்ன பண்ணுச்சு, இப்படிக்கா நவுந்து வந்து ஒரு வழி போகுது, அந்த வழியா கடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. எல்லா யானைகளுக்கும் பதற்றம். ஐயோ போன யானைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஏதாச்சோ தெரியலையே, திருப்பி வருமோ தெரியலையே, எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த யானை ரிட்டர்ன் வந்துட்டு எல்லா யானைகளையும் பார்த்து, எல்லாரும் இந்த பக்கம் போயிடலாம், இந்த பக்கம் தீ கம்மியா இருக்குது, இந்த வழியா போனா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த வழியா போய் தப்பிச்சிடலாம், ஏன்னா நான் பார்த்துட்டு வந்துட்டேன் வழிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை சொல்லுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, பின்னாடி இருந்துகிட்டு போன்னு சொன்ன யானை லீடரா, இல்ல முன்னாடி போய் இடத்த பார்த்துட்டு தப்பிக்கலான்ற ஐடியாவோட வந்து வாங்க எல்லாரும் கூப்பிட்ட அந்த யானை லீடரா? பின்னாடி ஒளிஞ்சுக்கின்னு இருந்துன்னு குச்சி எடுத்துன்னு அப்படின்றவன் மேய்க்கிறவன் லீடர் இல்ல. அப்ப ஒரு தலைவன் என்பவன் உங்களை மேய்ப்பவனா இருக்கக்கூடாது, உங்களை வழி நடத்துறவனா இருக்கணும். அதுதான் சொல்றது முன்மாதிரியாக இருத்தல். அது முன்மாதிரியாக இருத்தல். காந்திஜி, உதாரணத்துக்கு காந்திஜி சொல்றாங்க, கிட்ட ஒரு லேடி தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. என் பையன் நிறைய சுகர் சாப்பிடுறான், சாக்லேட் எக்கச்சக்கமா சாப்பிடுறான், அவனை சாக்லேட் சுகர் சாப்பிடாம தடுக்கணும், ஏதாவது அறிவுரை சொல்லுங்க காந்திஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காந்திஜி உடனே சொன்னாரு, சரிம்மா உன் பையனை ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, இப்பவே சொல்லி அனுப்பலாமே, ஏன் ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வர சொல்றாருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. வந்து ஐயா இப்பயாவது ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. இப்போ காந்திஜி அந்த பையனை பார்த்து, தம்பி சுகர் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், சுகர் சாப்பிட்டா இந்தந்த வியாதிகள் எல்லாம் வரும், இதெல்லாம் செய்யக்கூடாது, சுகர் உடலுக்கு கேடானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்காக என்னை 3 தடவை அலைய விட்டு நீங்க முதல்ல சொல்லி இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காந்திஜி சொன்னாராம், அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானே சுகர் சாப்பிட்டு இருந்தேன், நானே சாக்லேட் சாப்பிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, நான் சாப்பிட்டுன்னு இருக்கும் போது நீ சாப்பிடாதா அப்படின்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. ஆனா இந்த ஒரு வாரத்துல நான் என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சாப்பிடாம. இன்னையில இருந்து நான் சொல்லுவேன், யார் வந்தாலும் சுகர் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், இனிப்பு அதிகம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொன்னாரு.